ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரீஸ்னு நோபல் ட்ரை மாஸ்டரிங் மேஜிக் சீசன் 1 எபிசோட் 10 தான் இன்றைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஒரு எபிசோடில் பெரிய ட்விஸ்ட்டை தூக்கி போடுவாங்க. பட் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா ஃபஸ்ட்டே நமக்கு ஹிண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ லாஜிக் மிஸ்டேக் இல்லாமல் தான் இந்த எபிசோடு இருக்குங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்றைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நோபல் ட்ரை மாஸ்டரிங் மேஜிக் சீசன் 1 எபிசோட் 10. இப்போ அந்த ஹீரோக்கு ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கா. ஒரு மேஜிக் ரோப்பை நம்ம ஹீரோ கையில் கொடுக்குற ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணால் இது அசைய கூட இல்லை. மேஜிக் பவரை யூஸ் பண்ணால் தான் இதை அசைக்க முடியும். நான் எவ்வளோ பர்சன்டேஜ் மேஜிக் கொடுக்கணும், அதுக்கு ஈக்குவலாக நீயும் கொடுத்தா தான் நம்ம பேலன்ஸ்டாக இருப்போம். அடுத்தவங்களோட மேஜிக் பவரை தான் நீ இப்போ கண்டுபிடிக்க போகிற அப்படின்னு நம்ம ட்ரைனிங் கொடுக்குறோம். அதிகமான போர்ட்டை கொடுத்து நம்ம ஹீரோ கீழே விழுந்துருத்தான். இப்போ ஃபுல்லாக நம்ம ஹீரோ ஃபோக்கஸ் பண்ணி 30, 99, 0 அப்படின்னு சொல்லி அவள் பர்சன்டேஜுக்கு ஏற்ற மாதிரியே நம்ம ஹீரோவை மேஜிக் பவரை செலுத்துறான். சில இதுலலாம் மேஜிக் அவள் உடம்புல இருந்து வரல, சுற்றி இருக்கிற ஏர்ல இருந்து வர்றதையும் நம்ம ஹீரோ நோட்டீஸ் பண்ணுறான். நம்ம ஹீரோவோட மேஜிக் சென்ஸுமே வந்துட்டு ரொம்பவே அதிகமாகுது. என்னோட மேஜிக் பவரை நான் அவன் பாடிக்குள்ள செலுத்தியிருக்கேன். ஸோ உன்னால அதிக மேஜிக்கை யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு வா சொல்றேன். இதுதான் அவன் ஃபைனல் டெஸ்ட். நிறைய காஸ்டிங் பண்ணுன்னு சொல்லுவான். 19 மேஜிக் மிஸ்ல தான் நம்ம ஹீரோ பண்றான். பட் அது 29 வருது. எவ்வளோ இம்ப்ரூவ் ஆயிருக்கன்னு இப்போ உனக்கு புரியுதா? உன் மேஜிக் எஃபிஷியன்சி உன் ஸ்பெல்ல டபுள் ஆக்கிடுச்சு. இத்தனை நாளா நீ ஹார்ட் ஒர்க் பண்ணி மேஜிக்கை கத்துக்கிட்டு இருந்த. பட் இப்போ ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி கத்துக்கிட்டு இருக்க. ஹார்ட் ஒர்க்கை விட ஸ்மார்ட் ஒர்க் இன்னுமே பெட்டரானது அப்படின்னு ரேடான் சொன்னா. ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில் சொன்னு தான் பழமொழி இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஓவர்வெல்மிங் பவரும் சில சமயத்துல நம்மளை தடுத்துரும் அப்படின்னு வா சொல்றா. பட் இப்போ நீ ஹார்ட் ஒர்க் பிளஸ் ஸ்மார்ட் ஒர்க் ரெண்டுத்தையுமே பக்காவா கத்துக்கிட்டதுனால மேஜிக்கை எஃபெக்டிவா யூஸ் பண்ற அப்படின்னு வா சொல்றா. இப்போ ரெகுலரா நடக்கிற மீட்டிங் ஒன்று நம்ம ஹீரோக்கு நடக்குது. இவங்க சிட்டி இப்போ பெருசாயிடுச்சு. பட் இப்போதைக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கும் ஒரு பேலஸ் கட்டணும், கூடிய சீக்கிரம் அதோட வேலை முடிஞ்சிடும் அப்படின்னு ரெய்னா சொல்றா. எந்த அவசரமும் இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றோம். சால்ட்டா நல்ல வாட்டர் இப்போதைக்கு ஓஷன்ல இருந்து பிரிச்சு எடுத்து நம்ம ஹீரோ கொடுத்துட்டு இருக்கோம். இவங்களோட எண்ணிக்கை அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு. அண்ட் கிங் இந்த வேலையை பாக்குறது கரெக்டா இருக்காது அப்படின்னு ஆசனா அண்ட் ஜோடி சொல்லவும், சீ வாட்டர் எங்க கொண்டு வர ஏதாச்சும் வழி இருக்கான்னு நம்ம ஹீரோ கேட்கறான். டிராகன் காட் இந்த இடத்துல லேக் இல்லைன்னா ராக் சால்ட் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லி ஸ்கார்லட் கேட்கவும், சவுத் ஈஸ்ட்ல சில ஆடுங்களும் மாடுங்களும் அந்த பக்கமா போகும் அப்படின்னு நம்ம ஹீரோ வழியா ஸ்கார்லட் கிட்ட அந்த டிராகன் கார்ட் பேசுறா. ஆடுங்களுக்கு ராக் சால்ட்டை நக்கிறது பிடிக்கும். ஸோ அதுங்க கேதர் ஆகிற இடத்துல அப்படின்னா சால்ட் இருக்கும். அதோட லொகேஷனை சொல்லுங்க அப்படின்னு ஸ்கார்லட் சொல்றா. இந்த இடத்துல ஒரு ஓஷன் இருந்தா நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லி ஆசனா யோசிக்கிறா. ஆக்சுவலி இந்த இடத்துல ஓஷன் இல்லாததுக்கு லெஜண்ட் ஸ்டோரி ஒன்று இருக்கு. 3 டிராகனும் ஃபைட் பண்ணப்போ இப்ப இருக்கிற பிரின்சிபாலிட்டி ஆஃப் பால் இந்த இடத்துல இருந்த ஓஷனையே டிராகன்ஸ் டெஸ்ட்ராய் பண்ணிடுச்சுன்னு ஸ்கார்லட் சொல்றா. ஓஷனுக்கு இந்த இடம் இருந்தா நல்லா இருக்குமே நம்ம ஹீரோவை யோசிக்கிறா. நீயே ஒரு ஸ்பெல்ல வச்சு ஓஷனை கிரியேட் பண்ண வேண்டியதானே அப்படின்னு அந்த டிராகன் கேக்குது. அவ்வளோ பவர் என்கிட்ட இல்ல நம்ம ஹீரோ சொன்னா. அப்புறம் நான் எதுக்கு இருக்கேன் அப்படின்னு அந்த டிராகன் கார்டு கேட்கிறேன். ஆர்டிஃபிஷியலா ஒரு ஓஷனை நம்ம ஹீரோ கிரியேட் பண்ணிருக்கான். இது ஒரு போலார் சீ வாட்டர் தான். விண்ட் இந்த பக்கமா அடிக்கிறதுங்களா வேவ்ஸ் வரும் நம்ம ஹீரோ சொல்றான். ஐட்டம் பாக்ஸை ஓஷன் கூட டைரக்டா கனெக்ட் பண்ணிருக்கேன். ஸோ இங்க தண்ணி வத்தி போகாத நம்ம ஹீரோ சொல்லவும், அது வழியா ஷார்க்கு மனுஷங்க யாராச்சும் உள்ள வந்துட்டா அப்படின்னு ஆசனா கேட்கிறேன். லிவிங் கிரீச்சர்ஸ் எல்லாம் ஐட்டம் பாக்ஸ்க்குள்ள என்டர் ஆக முடியாது. ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை நம்ம ஹீரோ சொல்றான். மாஸ்டர் நீங்க உண்மையிலேயே ஆசம்னு ஸ்கார்லட் பாராட்டுறா. ஸ்விம் பண்ணா சூப்பரா இருக்கும் அப்படின்னு ஆசனா சொல்லவும், மாஸ்டரோட கிரியேஷனை நம்ம அந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ஸ்கார்லட் சொல்லவும், ஆசனா ஸ்கார்லட் கிட்ட சீக்கிரட்டா எதையோ சொல்லவும், அப்படின்னா ஓகே தான் அப்படின்னு சொல்லி ஸ்கார்லட்டும் வைக்கப்படுறா. மாஸ்டர் இங்க நாங்க ஸ்விம் பண்ணலாமா அப்படின்னு ஸ்கார்லட்டே இப்ப பெர்மிஷன் கேட்கவும், சரி நம்ம ஹீரோ சொல்றான். ஸ்விம் சூட்டை போட்டுட்டு நம்ம ஹீரோவை கரெக்ட் பண்ணதான் இவங்க இந்த பிளான போட்டிருக்காங்க. இப்போ ஜோடி வந்து இந்த ஸ்விம் சூட் எப்படி இருக்குன்னு கேட்கறா. எல்ப்ஸ் எல்லாருமா அந்த ஸ்விம் சூட் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரா கேட்டுட்டு இருக்காங்க. சூப்பர் சூப்பர்னு சொல்லி நம்ம ஹீரோ இங்க வைக்கப்பட்டு இருக்கான். மாஸ்டர் அப்படின்னு சொல்லி இப்போ கிறிஸ்து ஓடி வந்து நம்ம ஹீரோவை கட்டுக்கிட்டு இந்த டெஸ்ட்ல ஆடுறது ரொம்பவே ஈஸியா இருக்கு அப்படின்னு வா சொல்றா. அதுக்குன்னு இது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். உங்களுக்கு இது பிடிக்கலையா அப்படின்னு வா கேட்டா பிடிச்சிருக்கு நம்ம ஹீரோ சொல்றான். பால்டால இருந்து வந்த பிரின்சஸ் ஃப்ளோராவும் நம்ம ஹீரோ கூட இந்த இடத்துக்கு வந்திருக்கா. இது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி இப்போ ஸ்கார்லட் அண்ட் ஆசனாவும் அந்த இடத்துல வந்து நிக்கிறாங்க. நல்லா இருக்கு நம்ம ஹீரோ சொல்றான். வாங்க விளையாடலாம் நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போறாங்க. நம்ம ஹீரோக்கு ஆப்போனண்டா இருக்கிறவங்களால கடைசி வரை ஜெயிக்கவே முடியல. சன்ஸ்கிரீன் மாதிரி நம்ம ஹீரோ ஒரு லிக்யூட ரெடி பண்ணி கொடுத்துருக்கான். அதை வந்து தேய்ச்சிக்கோ அப்படின்னு சொல்லி ஜோடி ஃப்ளோரா கிட்ட கொடுக்குறா. இப்போ தண்ணியை ஒவ்வொருத்தர் மேலேயும் தெளிச்சு விளையாண்டுகிட்டு இருக்காங்க. மாஸ்டர் அந்த கரைக்கு யார் ஃபர்ஸ்ட் போறான்னு பாப்பா அப்படின்னு சொல்லி அவங்க நீந்த ஆரம்பிக்கவும், நம்ம ஹீரோவோ ரேஸ்ல கலந்துக்கிறான். ரொம்ப டயர்டா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த டிராகன் போய் சொன்னா, நீ நல்லா என்ஜாய் பண்ணிட்டு தானே இருக்கு அப்படின்னு அந்த டிராகன் கேக்குது. நோ கமெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ வைக்கப்படுறான். பிரின்சஸ் ஒருத்தங்கிட்ட பேசிட்டு சோகமா நின்றுட்டு இருக்கோம். என்னாச்சு நம்ம ஹீரோ கேட்டா, ஆஜி அப்படிங்கிற ரீஜியன்ல தண்ணி பஞ்சம் வந்துடுச்சு. அது என் அம்மாவோட ஹோம் டவுன் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. தண்ணி ப்ராப்ளம் இருக்கு. பட் நம்ம ஹீரோவால அதை ஈஸியா சால்வ் பண்ண முடியும். டெலிபோர்டேஷனை யூஸ் பண்ணி தண்ணி அங்க கொண்டு போலாம். பட் வேற நேஷன்ல இருந்து ஹெல்ப் பண்றதுக்கு அங்க இருக்கிற கிங் சம்மதிக்கணும். ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு சொல்லி ஸ்கார்லட் போயிட்டு பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக போறா. இது ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர்ங்கிறதுனால எதையும் எதிர்பார்க்காம பண்றோம்னு சொல்ல நம்ம ஹீரோ சொல்றோம். ஆல்ரெடியா அந்த கரன்சி விஷயத்துல ஸ்கார்லட் சொல்லி நம்ம ஹீரோ அவன் பவர் என்னன்னு காமிச்சிருப்பான். இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுனா அவங்க ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க நம்ம ஹீரோ நினைக்கிறேன். சீ வாட்டர்ல இருந்து நல்ல தண்ணியை பிரிச்சு எடுத்து நம்ம ஹீரோ பேரல்ல அடைச்சு வச்சிட்டு இருக்கான். எமோஷன்ல பிளக்சுவேஷன் பார்த்தேன். நீ என்ன யோசிக்கிற நம்ம ஹீரோ கேட்கவும், நீ பண்றது நம்ம நல்ல காரியம் தான். பட் ஒரு நோபலா இருக்கும்போது, அதுவும் அடுத்த நாட்டோட கிங்கா இருக்கும்போது அதை ஏத்துக்கிறதுக்கு அவங்க பிரைட் அலோவ் பண்ணாதுன்னு சொல்லவும், எல்லா நோபல்ஸும் அப்படி கிடையாதுப்பா நம்ம ஹீரோ சொன்னா. ஆல்பர் விட் அப்படின்னு சொல்லி அவன் அண்ணன் பேரை ஒரு வார்த்தை தான் சொல்றா. ரைட்டு புரிஞ்சுது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். கிங் ஆஃப் ஜமிலும் அப்ப அப்படிதான் இருப்பாரா நம்ம ஹியூமன்ஸ் அந்த மாதிரி தான் நடந்துக்கிடுவாங்க
பண்ணுவாங்க அப்படின்னு ரேடான் சொல்லுவான். அப்படி நடக்கக்கூடாதுன்னு வேண்டிக்கிறேன் நம்ம ஹீரோ நினைச்சா. பட் கிங் இவங்க ஆஃபரை வேணான்னு ரிஜெக்ட் பண்ணிருக்காரு. என்ன ரீசன் சொன்னாரு நம்ம ஹீரோ கேட்கறாரு. இது ஒரு சின்ன மேட்டர், என் நேஷனாலேயே இதை ஹேண்டில் பண்ணிக்கிட முடியும்னு அவர் சொல்லிட்டாரு. தண்ணி இல்லாம பாதி பேர் வெளியூரை தேடி போக ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லுவோம். நம்ம வேணா அங்க மழையை பெய்ய வைக்கலாமா, ஹோலி மேஜிக் யூஸ் பண்ணி அதை பண்ண முடியும்னு ரேடான் சொல்றா. பட் இந்த தடவை அது வேணாம், ஹார்ட் ஒர்க் பண்றதுக்கு பதிலா ஸ்மார்ட் ஒர்க் ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்துட்டு அவன் பிரதர் ப்ரூனோவை மீட் பண்ண போறான். கிங் நீங்க என்ன இங்க பார்க்க வந்திருக்கீங்கன்னு கேட்கவும், நீ ஜமால் கண்ட்ரியோட ஒரு நோபல் டிசாஸ்டர் லெவலுக்கு ஹெல்ப் கேட்டிருப்பாங்களேன்னு கேட்கவும், ஆமா எல்லா நோபல்ஸுமே அந்த தண்ணி பஞ்சத்துக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு ப்ரூனோ சொல்றான். நான் கிங் கிட்ட ஹெல்ப் பண்றேன்னு சொன்னா அவர் ரெஃப்யூஸ் பண்ணிட்டாரு. ஸோ தண்ணி எல்லாத்தையும் நான் உனக்கு கொடுக்குறேன், நீ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண, ஐட்டம் பாக்ஸ் யூஸ் பண்ணி தேவையான தண்ணியை நான் இந்த இடத்துக்கு டெலிபோர்ட் பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இதுக்கு நிறைய செலவாயிருக்கும், நான் ஃப்ரீயா வாங்க முடியாதே அப்படின்னு சொல்லி ப்ரூனோ கேட்டா, தண்ணியை ஃப்ரீயா தர மேனுவல் லேபருக்கு வரும் 10 சில்வர் காயின்ஸ் போதும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ரொம்பவும் நன்றி அரசே அப்படின்னு சொல்லி ப்ரூனோ நம்ம ஹீரோக்கு தேங்க்ஸ் சொல்றான். பிரின்சஸ் ஸ்கார்லெட்டை கல்யாணம் பண்ணி தாரேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கூட க்ளோஸா இருக்கிற மாதிரி ஜமல் பேசியிருந்தாலும் ஆஜியோட தண்ணி பஞ்சத்துல நம்ம ஹீரோ இன்வால்வ் ஆயிடக்கூடாதுன்னு சில ஸ்பைஸை போட்டு நம்ம ஹீரோவை வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. பிரின்சஸ் கூட வெட்டிங் பிளான் நடக்கும்போது அதுக்காக இந்த இடத்துல அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும்னு சில ஆளுங்க வந்திருக்காங்கன்னு காய் சொல்றான். அவங்க எல்லாம் ஸ்பைன்னு நம்ம ஹீரோக்கு தெரியும். ஸோ பெருசா அவங்க மூவ் எதுவும் மேக் பண்ணாத வரைக்கும் ஜஸ்ட் அவங்கள கண்காணிச்சுட்டு விட்டுரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இல்யூஷனை யூஸ் பண்ணி நான் இப்போ வெளியே கூட போக முடியாது, ஐஜிக்கு மாறு வேஷத்துல என் இல்யூஷன் அனுப்பவா நம்ம ஹீரோ கட்டர்னா அது முடிய விட்டுறேன்னு தப்பாயிருது. ஹீரோ சமன் பண்ணும்போது பார்க்க எப்படி இருக்கானோ அதே மாதிரி தான் அவனோட சமனிங்கும் இருக்கு. அந்த ஸ்பெல்லை டிஸ்பெல் பண்ணும்போது அது ரீசெட் ஆயிரும் அப்படின்னு அந்த இல்யூஷன் சொல்லவும், இந்த தடவை இன்கான்டேஷனை யூஸ் பண்ணி ஹை லெவல் இல்யூஷனை நம்ம ஹீரோ சமன் பண்றான். அமெலியா அப்படிங்கிற அந்த சிங்கர் மாதிரியே நம்ம ஹீரோ அவனோட இமேஜ் கிரியேட் பண்றான். அந்த இல்யூஷனால நம்ம ஹீரோட மேஜிக் எல்லாத்தையும் யூஸ் பண்ண முடியுது. உன்னையை யூஸ் பண்ணி அப்படின்னா ஈஸியா நான் தண்ணியை டெலிபோர்ட் பண்ணிடலாம், நீ அந்த இடத்துக்கு போ நம்ம ஹீரோ அனுப்பி வைக்கிறான். ஈவன் இந்த இல்யூஷன் யாராச்சும் பார்த்தாலும் அதை நம்ம ஹீரோன்னு யாராலையோ கண்டுபிடிக்க முடியாது. ஐஜி மக்களுக்கு நம்ம ஹீரோ ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சு இதை பண்றான். இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. சில விஷயங்கள் இதுக்கப்புறமா நிறைய பாலிடிக்ஸோட மிக்ஸ் ஆகி வரும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கும். பட் நான் அதை சிம்பிளிஃபை பண்ணி உங்களுக்கு சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றேன். நெக்ஸ்ட் எபிசோட் இன்னுமே இன்ட்ரெஸ்டிங்கா போகும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.